வருஷம் எப்படி வந்து ஒரு ஆட்டு விலைக்கு வாங்கணுமோ மாட்டு விலைக்கு வாங்கணுமோ இல்ல ஒரு மிஷினை வந்து நம்ம வாங்கணுமோ அது மாதிரி நம்மளை ஒரு இயந்திரங்களாக உணர்வற்ற ஒரு பொருளாக நினைத்துக் கொண்டுதான் இத்தனை காலம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய தளபதி வந்த பிறகு அது நடக்காது. உண்மையா மக்களுக்கு சேவை செய்யணும் செய்வதற்கா தலைவர் வந்து பயம் உருவாயிடுச்சு இல்லையா? அந்த பயத்தை உருவாக்குறது தான் நம்முடைய தலைவர் வெற்றி. அதனால்தான் இத்தனை மக்கள் வருகிறார். அப்படி நம்முடைய விட்டாரத்தி அணியும் தலைவரை விட்டால் ஆகவில்லை என்று வழங்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் அனைத்து சார்பணி கிளைக்கழக பேரூர்கழக நகர பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் தளபதியின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கிறோம். நம்பி நம்பி ஏமாந்தது போதும், எங்கள் நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை தளபதி மட்டும்தான் என்று வந்திருக்கக்கூடிய தோழர்களே, தளபதி வெறும் ஒற்றை நம்பிக்கை இல்லை. அவர்களும் முதலமைச்சராக கனவு வந்ததில்ல, நம்முடைய கனவு. நாம நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கணும். இதுக்காக எத்தனையோ கட்சிகள் இத்தனை காலம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். ஆகவே தளபதி என்பது ஒரு தனிநபரின் கனவு அல்ல, தளபதி முதலமைச்சராக என்பது ஒரு தனிநபரின் கனவு அல்ல, ஒட்டுமொத்த தாய்மார்களின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட ஒற்றை நம்பிக்கை. நீ தளபதியை விட்டா யாரும் இல்ல. வார்த்தை பேசுவதற்காக திரு மாதேஷ் அவர்கள் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் 31 தான் சொல்லுவோம், 31 ரூபாய் கொடுன்னு சொல்லுவோம். அது நம்முடைய வட்டாரத்துக்கு அம்மா எப்படி இருக்கிறீர்கள் அப்படியே பேசலாம், எப்படி பேசுறான்னு பேசலாம், அவங்க எப்படிமா கேரன்னு பேசுறாங்க அப்படி எதுவும் பண்ணுவாங்க. நம்முடைய வட்டாரம் நம்ம வட்டாரம் என்ன பண்ற என்னடா சாப்பியாடா தூங்கினியாடா இப்பதான் பேசுறோம், இப்பதான் புரியும். அதான் இயல்பான மொழியில பேசுறாரு, அது கூட இயல்பான மொழியில் பேசலாம், தப்பே கிடையாது. அதே பாணியில் வந்து பேசுவார் நம்முடைய வெட்டாரணியில் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம இளைய தளபதி நம்ம எல்லாருக்கும் நிறைய நல்லது செய்வாரு, தெரியாம மறைமுகமா எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. நாம எல்லாரும் ஆதரவு கொடுத்தோம்னா அவர் இன்னும் நம்மளுக்கு நல்லது செய்வாரு. மற்றவங்கள மாதிரி நம்மள நாமளே உயர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வரல. தளபதிக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு நம்ம நாட்டையும் எல்லாரையும் அவரு காப்பாத்துவாரு. நீங்க எல்லாரும் மத்தவங்களை நம்பி காசு கொடுக்குறாங்க, அவங்க ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறத அவங்க எல்லாரும் பிடிக்கிறாங்க. ஆனா தளபதி அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அரசியலுக்கு வரல. அவரு வந்து அவரை உயர்த்தின நம்ம மக்களுக்கு நாம ஏதாவது செய்யணும், அவங்களையும் நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு நம்மளையும் நம்ம நாட்டையும் இந்த மக்கள் ஊழல் பண்றவங்க அனைவரையும் அவரை எதிர்த்து போராடி நம்மளுக்கோசரம் அவர் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு நம்ம அவருக்கு உதவி பண்ணணும். அடுத்ததாக உங்களுக்கு வரவேற்புரை வழங்குவதற்காக நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு உலகநாதன் அவர்களை உரையாற்றும்படி அழைக்கிறோம். இங்க வந்திருக்கோம் அனைவருக்கும் காலை வணக்கம், நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நன்றி. நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு தேவ அவர்களை உரையாற்றும் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்க வந்து பார்த்தேன், மாற்று கட்சியில வந்து சேரன்னு சொன்னாங்க. நான் கூட வேற வயசு பசங்களோ இல்ல ஆம்பளைங்களோ வருவான்னு பார்த்தேன். எல்லாமே லேடிஸா இருக்காங்க, அதுவும் பார்ட்டிஸா இருக்காங்க. தளபதி சொன்ன மாதிரி குட்டீஸுக்கும் பார்ட்டிஸுக்கும் நாம தான்ற மாதிரி எல்லாம்
பாட்டி சொல்றாங்க பாத்தியா, தளபதி ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்க ட்ரை பண்றாங்க. இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம கூட சின்ன பசங்க நிக்கிறாங்க, வயசு பசங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா இல்ல, நாங்களும் போடுவோம், எங்களுக்கும் தளபதி வேணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? பாட்டி கையில காட்டுது தளபதி ஒரு வெற்றி குறி. நீங்க வந்தது எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஜல்லிக்கட்டு என்றாலே நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் முதல் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே பெயர்தான், அவர்தான் நம்முடைய அண்ணன் தாமா சிவா அவர்கள். அவர்கள் உங்களிடையே இப்பொழுது ஒரு சில நிமிடம் உரையாற்றுவார். இதான் சொல்லுவாரு. நல்லா உங்கள மாதிரி தான் உங்கள ஒருத்தன். இன்று தமிழர்களின் முக்கிய பண்டிகை ஆடி 18 முன்னிட்டு டாரட்டியலில் இவ்வளவு சிறப்புமாக ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்த பெருமை தளபதியை சாரும், உங்களை சாரும். நீங்கள் எல்லாம் இன்று இணைந்தது மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் இனி நினைக்க வேண்டியதெல்லாம் உங்கள் பக்கத்தில் உள்ள பேரன் பேத்திகள், உங்கள் மகன்கள், இவர்களை மனதில் வைத்து கொண்டு வருங்காலத்தில் விஜய் அவர்களை வெற்றி பெற செய்து அவரை ஆட்சி கட்டில் வைக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை வாக்கு போடுது? அந்த வெத்தலை பாக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு? எவ்வளவு செலவாகும் உனக்கு பாட்டி ஒரு நாளைக்கு வெத்தலை பாக்கு போட? 100 ரூபாய் ஆகும். 100 ரூபாய் ஆகுமாம்மா? அம்மா போடுவீங்களாட்டுக்குது. ஆமா, போடுறதில்ல. ரைட், சரி, 50 ரூபா கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு முன்ன இந்த கட்சிக்காரெல்லாம் நம்மளெல்லாம் நாங்கள் உள்பட தான், நாங்களும் தான் ஏமாந்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு 200 ரூபாய் ஓட்டு தராங்களா? அவ்வளவுதானே, அதுக்கு மேல இங்க வராது. அதான் நம்ம அதே அதிகம் சொல்லி கொடுப்பாங்க, இல்ல அதுலயும் ஒரு 50 ரூபா உரின்னு கூட கொடுப்பாங்க. உண்மைதானே? 5 வருஷத்துக்குமா 1825 நாளைக்கு உனக்கு 200 ரூபாய். வேலை எவ்வளவு தெரியுமா உனக்கு? ஒரு நாளைக்கு 10 பைசா. 10 பைசாக்கு ஒக்கத்தவங்க. நம்ம பாட்டி போடுற வெத்தலை பாக்குக்கே குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 ரூபாய். இதுக்கப்புறம் இன்னொன்னு தூக்கி அதையும் விடு. ஒரு ஆட்டுக்கு ஒரு கட்டு தலை எவ்வளோ? 25 ரூபாய். பாட்டி போடுற வெத்தலை பாக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா. 5 வருஷத்துக்கு நம்மளை என்ன விலை கொடுத்து வாங்குறாங்க? ஒரு நாளைக்கு 10 பைசா. நான் சொல்றது பொய்யா தான். உங்க பேரம்பி படிக்கிறாங்களோ அவங்களை கேளுங்க, கணக்கு போட்டு சொல்லுவாங்க கிளீனா. அப்போ இத்தனை வருஷமா நீங்க எவ்வளவு ஏமாந்துருப்பீங்க? இன்னும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? இல்லதானே? படிக்கிறத படிச்சாலும் வேலைக்கு கையேந்துரும், எதோ நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கிறாரு. எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் அவருக்கு இருக்குது. ஏன் அரசியலுக்கு வந்தாரு? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். வரவன் எல்லாம் கொள்ளடிச்சு இந்த 100 ரூபாயும் 200 ரூபாயும் 300 ரூபாயும் கொடுத்து ஓட்டை வாங்கின்னு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளடிச்சு என்ன பண்ண போறான்? மிஞ்சி போனா 4 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதனாலதான் இப்படி அநியாயம் பண்றாங்கன்ற ஒரே காரணத்தினால நம்மள மாதிரி இந்த ஏழ்மை நிலையில் உள்ள எல்லா மக்களையும் நல்ல தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான வாழ்க்கை, வீடு வாசல், அவர்களுக்கு வேலை வழங்கணும். வேலை வழங்கினா பையன் சம்பாதிச்சு கூட நல்லா வீட்டுல உட்காந்து சாப்பிட போற. அதானே? இதான் நான் சொன்ன கதையை முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு நாளைக்கு நம்ம வெத்தலை பாக்கு நம்ம செலவு 50 ரூபாய். ஆட்டுக்கு வாங்கி தலை கட்டினா ஒரு கட்டு 25 ரூபாய். நம்மளை 200 ரூபாய் கொடுத்து அவன் வாங்குற வேலை 1825 நாள். புரியுதா? 10 பைசா. அவ்வளவுதான் நம்மள அவங்க விலை கொடுத்து வாங்குற. நம்ம வாங்குற 200 ரூபாய் வாங்கிட்டு போய் ஓட்டு போடுறேன் பாத்தியா? அண்ணமுட்டு பையன் சொன்னான், சித்தாப்பன் சொன்னான், சின்னாப்பன் சொன்னான், சின்னவன் சொன்னான், பெரியவன் சொன்னான். அவங்க பேசி கேட்டு அந்த 200 வாங்கி தோப்பில போட்டு போய் போடுறதுக்கு நிலைமை அதனுடைய நம்மளுடைய தலையெழுத்து பாருங்க. இவ்வளவுதான். நாங்கள் 200 கொடுத்துட்டோம், 1000 கொடுத்துட்டோம், அதெல்லாம் கிடையாது. உன்னை எவ்வளவுக்கு விலைக்கு வாங்குறாங்க கணக்கு போடு. உன் மதிப்பீடு 10 பைசா. நல்ல வேலை. இன்னும் 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா அப்ப 5 பைசா.
10 பைசாவுக்கு பெறாத கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த காலத்தில் பேசுவாங்கள்ல 10 பைசாவுக்கு பெறாத பையனு. அதனால ஏதோ 200ரூவாக்கு வந்திருந்தா தான் நீங்கள் 10 பைசாவுக்கு தகுதி. அதுக்கும் கம்மியாக வாங்கினா இன்னும் அதுக்குள்ளே தான். அது மாதிரி நீங்கள்லாம் இதுக்கு மேலே வாழ்ந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சு விடுது. உங்களோட கொஞ்சம் கம்மியாக எனக்கு அவ்வளோதான். ஆனால் இனி நாம் என்ன நினைக்கணும், இது போல் இன்னைக்கு அவங்க வயசு இன்னும் இவங்க வருங்காலம் இவங்களுக்காக நினைக்கணும். இங்கே பார், இந்த பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணுமோ அதுக்கு யார் நமக்கு பயன்படுவாங்களோ அதை நினச்சி தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்கள்லாம் வாக்களிங்க. உங்கள் வாழ்க்கை நமது போதும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை அங்கே பக்தன் கிட்ட போகும்போது உங்களுக்கு வரணும். இங்கே ஒன்று இருக்குல்ல, அங்கே ஓட்டு போடும் போது நீங்கள் யாரும் நினைக்கணும், விஜய் நினைக்கிறது ஒரு பக்கம் கூட இருக்கட்டும், இந்த பிள்ளைய யோசிச்சு பார்க்கணும், இந்த பிள்ளைய யோசிச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு வாக்களிங்க இனிமேல். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இந்த பிள்ளைங்க வருங்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வருங்காலத்துக்கு நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பண்டிகை நாள் உங்களை வீணடிக்க விரும்பல. எல்லாருக்கும் எங்களுக்கும் பண்டிகை. எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வரோம். நன்றி 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 உரையாற்ற திரு மாதேஷ் அவர்களை அழைக்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும். மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும். இனம் விடுதலை இணை சுவைக்கும். ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு வெல்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போர் யானை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட, நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட, அறிவியலோடு அழகிய தமிழ்நாடென புகழான் உயர்ந்திட, நமது உரிமை நமது பெருமை கரங்க இணைய மாறும் நிலைமை, பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம், ஒளித்தியாக முன்னோரை கொண்டாடவே, மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே, விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே, இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம், தமிழக
நாய்